வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 20 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜைதா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தமாலி மற்றும் பஜ்ஜா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. 1963ஆம் ஆண்டு ஜாகிர் ஹுசேன் மற்றும் பாண்டுரங் வாமன்கேன் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாவுடைய இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தது அச்சுத பிரதக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலிய நாட்டுல நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்துல நாம இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தினோம். இந்திய அரசியலமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் யூனியன் பிரதேசங்களை பகுதி 8ல சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்ட் எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பிசோ தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷார்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா, ரோகின். முகமது இக்பால் தரேன் ஹிந்த் பாங்கே தாரான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். இந்திய பளுதூக்குதல் கூட்டமைப்பின் தடகள ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? மீராபாய் சானு. ஆதார் செயல்படுத்ததில் சிறந்து விளங்கியதற்காக எந்த மாநிலத்திற்கு UIDAI விருது வழங்கப்பட்டுள்ளன? மேகாலயா. IPL-இல் 1000 பவுண்டரிகள் மற்றும் சிக்ஸர்களை அடித்த முதல் வீரர் யார்? விராட் கோலி. துபாயில் தனது முதல் வெளிநாட்டு வளாகத்தை அமைத்த IIT எது? IIM அகமதாபாத். 2025 ISSF உலகக்கோப்பையில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டலில் வெண்கல பதக்கம் வென்றவர் யார்? சௌரப் சௌத்ரி. 2025 ரோலெக்ஸ் மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் ஆல்கரஸ். கார்லோஸ் ஆல்கரஸ் மற்றும் பார்பரா கிர்ச்சிகோவா 2024 விம்பிள்டன் ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. ஜானிக் சின்னர் மற்றும் அரினா சபலன்கா 2021 அமெரிக்க ஓபன். ஜானிக் சின்னர் மற்றும் மெடிசன் கீஸ் 2025 ஆஸ்திரேலிய ஓபன். டீல் டீச்மன் மும்பை ஓபன் 2025 ஜெயிச்சிருக்காங்க. பிரெண்டன் ஹோல்ட் 2025 பெங்களூரு ஓபன் ATP சேலஞ்சர் பட்டம். அரினா சபலன்கா மியாமி ஓபன் 2025 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. சர்வதேச ஆஸ்டியோபோரோசிஸ் அறக்கட்டளையால் 2025 ஆண்டுக்கான அறிவியல் ஆலோசகர்கள் குழுவின் சாதனை பதக்கத்தால் கௌரவிக்கப்பட்டவர் யார்? அம்பரீஷ் மித்தல். லியூ ஜியாகுன் 2025க்கான பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு வாங்கியிருக்காங்க. ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் ஈரநில ஞான பயன்பாட்டிற்கான ராம்சர் விருதை பெற்ற முதல் இந்தியர். விண்டர் பிளன்ஷல் 2025 ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆண்ட்ரியூ பார்டோ மற்றும் ரிச்சர்ட் செட்டன் ACM AM டூரிங் விருது. மசாக்கி கஷிவாரா 2025 கணிதத்திற்கான ஏபிள் பரிசு. 2025 ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிக்கான சின்னம் எது? கஜ் சிங். இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி இந்த வருஷம் பீகார் மாநிலத்துல நடக்க போகுது. சாச்சா சௌத்ரி நமாமி கங்கா திட்டத்தின் சின்னம். குடியா பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி 2024க்கான சின்னம். மௌலி 38வது தேசிய விளையாட்டு போட்டிக்கான சின்னம். தேஜாஸ் மற்றும் தாரா கொக்கோ உலக கோப்பைக்கான சின்னம். உஜ்வாலா கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியுடைய சின்னம். எந்த நாள் சியாச்சின் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 13. காரணம் 1987 ஆபரேஷன் மெக்தூத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம். அதோட நினைவா தான் சியாச்சின் தினம் நம்ம கொண்டாடுறோம்.
மார்ச் 23 உலக வானிலை நாள். 1961 இருந்து நம்ம அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள். ஏப்ரல் 4 சர்வதேச சுரங்க விழிப்புணர்வு தினம். ஏப்ரல் 5 தேசிய கடல்சார் தினம். ஏப்ரல் 6 வளர்ச்சி மற்றும் அமைதிக்கான சர்வதேச தினம். ஏப்ரல் 7 உலக சுகாதார நாள். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஜிக் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளுக்காக ஸ்வீடன் எந்த அமைச்சகம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? சோ தொழிலாளர் அமைச்சகமும் ஸ்விக்கியும் சேர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்க வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தினதுக்காக வேண்டி. இந்தியாவும் செயின்ட் கிறிஸ்டோபர் அண்ட் நேவிஸ் நாடும் விளையாட்டு ஒத்துழைப்புக்காக ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா அர்ஜென்டினா நாடு லித்தியம் ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பெல்லாஸ்ட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் விண்வெளி குப்பைகளை அகற்றணும் அதுக்காக வேண்டி ஆஸ்ட்ரோலேஸ் ஸ்கூல் ஜப்பானுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா போஸ்ட் வீட்டுக்கு வீடு கேவைசி சரிபார்ப்பு சேவைகளை வழங்க நிப்பான் இந்தியா நிதியுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. 7வது தலைமுறைக்கு வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியின் பயணம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வி.ஐ. மாதன். சங்கமித்ரா சக்கரவர்த்தி சௌமித்ரா சாட்டர்ஜி மற்றும் அவரது உலகம் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. அருண் ஷோகரி புதிய சின்னம் சவர்கார் மற்றும் உண்மைகள். நமிதா கோகலே செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கை சேகரிக்கப்பட்ட கதைகள். கே ஆறுமுகம் அண்ட் எரோஸ் டி குரூஸ் மகிமின் அணிவகுப்பு. பி எஸ் ராமன் லியோ சென்னை சூப்பர் கிங்ஸின் சொல்லப்படாத கதை. ஃபங்கை புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள், அதுவும் குறிப்பா பிளான்ட்டுக்கு செடிகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அப்படிங்கிற புஞ்ச நோய் பைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் ஃபைட் நோய் புக்குசினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் ஃபீட் உஸ்டிலாக் ட்ரிட்டிக்கி. பவுடரி மெல்டி ஆஃப் ஃபீட் ப்ளூமரியா கிளாமினிஸ்ல ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கெயின் குளோமருலா டுக்கா மெனன்சிஸ்ல ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசப்ஸ் ஃபிசிஃபார்மிஸ்ல ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் நோய் மேக்னபோர்த்தி கிரிசியால ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் செர்சோஸ்போரா அரக்கிடிகோலா. கிரீனர் அப்படி இல்லைன்னா டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா ஸ்கலரோசோபோரா கிராமிகோலாவில் ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோர் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜே ஹாஃபீல்ட் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர் டெமிஸ் எஸ் கசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு சைமன் ஜான்சன் ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.